கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். We are very happy to meet you even for this month. கடந்த 5 மாத காலமும் கண்மணியை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். God has protected us like the apple of his eye for the last 5 months. இந்த மாதத்திலும் கூட And for this month 145ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். let's read Psalms chapter 145 verse 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். The eyes of all wait upon thee, and thou givest them their meat in due season. தம்முடைய திருவசனத்தினால் கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us all this month with his divine verse. வேதாகமத்தில் காலங்கள் மற்றும் பருவங்களை பற்றி அதிகமாக பேசுகிறது. The Bible speaks about times and seasons a lot. மனிதன் நேரத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ ஏற்ற வேளையை பார்க்கிறார். Man looks at the time, but God looks at the due season. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in Ecclesiastes chapter 3 verse 1, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, to everything there is a season, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று வாசிக்கிறோம். and a time to every purpose under the heaven. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது When we read in the Bible, அநேக காலங்கள் இருக்கிறது. we read about many different times. சமாதான காலம், A time of peace, யுத்த காலம், a time of war, அறுப்பு காலம், a time of harvest, பஞ்ச காலம், a time of famine, இக்கட்டு காலம், a time of affliction, ஆரோக்கிய காலம், and a time of joy. இப்படிப்பட்டதான அநேக காலங்களை வேதாகமத்தில் வாசிக்கிறோம். We read about these different types of times in the Bible. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக But above all of this, தேவன் நியமித்திருக்கிறதான ஒரு ஏற்ற வேலை உண்டு. there is a right time or due season that God has set for us. முதலாவதாக, Firstly, ஏற்ற வேளையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதான கர்த்தர். He is a God that fulfills promises at the right time. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in Genesis chapter 18 verse 10, கர்த்தர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சொன்ன வார்த்தை இதுதான். this is the verse that God gave Abraham and Sarah. ஒரு உற்பவ காலகட்டத்திலே At the time of life, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். God said Sarah will bear unto her a son. ஆபிரகாமும் சாராலும் வயது கடந்தவர்களாய் இருந்தார்கள். Both Abraham and Sarah were old of age. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ அது எக்ஸ்பைரி, அதாவது காலாவதி ஆகவில்லை. But God's promise had not expired. ஆகவேதான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, That's why when we read in Genesis chapter 21 verse 2, அங்கே வாசிக்கிறோம், தேவன் சொல்லிய குறித்த காலத்தில் சாராள் ஈசாக்கை பெற்றாள். we read that Sarah bore a son at the set time of which God had spoken to her. தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, God does not only give promises, அதை நிறைவேற்ற ஒரு ஏற்ற வேலையையும் நியமிக்கிறார். He also appoints the due season to fulfill those promises. உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? Has God given you a promise? நீங்களும் காத்திருங்கள், ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். We must all wait for God to fulfill that promise at the right time. இரண்டாவதாக, Secondly, ஏற்ற வேளையில் ஒரு அற்புதம் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். we read about a miracle that was born at the right time. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in 2 Kings chapter 4, எலிசா சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை சூனேமியா ஸ்திரீ பெற்றுக்கொண்டாள். Elisha had told that according to the time of life, the Shunammite woman will bear a son. சூனேமியா ஸ்திரீ பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தாள். The Shunammite woman was without a son for many years. ஆனால் கர்த்தருடைய ஏற்ற வேளை வந்தபொழுது, But when the time of the due season had come, அவருடைய வெறுமை சந்தோஷமாக மாறியது. her emptiness had turned into joy. தேவனுடைய ஏற்ற வேளை நமக்கு வரும்பொழுது, When the time of life comes for us, மனிதனால் முடியாத காரியங்கள் கூட அது தேவனால் சாத்தியமாகும். it is the things that are impossible for man are possible for God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, Thirdly, இன்னொரு ஏற்ற வேலை குறித்து படிக்கிறோம். we read about another due season. ஏற்ற வேளையில் ஒரு அறுவடை. A harvest in due season. யோபு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, When we read in Job chapter 5 verse 26, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேர்கிறது போல என்று வாசிக்கிறோம். we read like a shock of corn cometh in his season. விவசாயி விதைத்த உடனே அறுக்க மாட்டான்.
A farmer does not reap as soon as he sows. அறுவடைக்கு முன் ஒரு வளர்ச்சியின் காலம் உண்டு. Before the season, there is a time of growth. அதே போல தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கூட Similarly, in the lives of the children of God, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் உண்டு. there is a time to receive the promise. அந்த வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வேண்டிய காலம் உண்டு. There is a time to wait on that promise. அந்த வாக்குத்தத்தத்திற்கு சோதிக்கப்பட வேண்டியதான ஒரு காலம் வரும். There is a time to be tested on that promise. அந்த வாக்குத்தத்தம் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு காலம் உண்டு. And there is a time for that promise to grow. கடைசியாக Lastly, அந்த வாக்குத்தத்தத்தை அறுவடை செய்ய வேண்டியதான காலம் வரும். the time to harvest that promise will also come. கண்ணீருக்கு பின்பாக ஒரு அறுவடை காலம் உண்டு. After the time to sow our tears, there is a time to reap. அதனால்தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். That's why the psalmist says, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். they that sow in tears shall reap in joy. அந்த விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் பொழுது When that seed is hidden in the soil, அது அப்படியே மறைந்து போனது போல தோன்றும். it might look like it's being hidden, ஆனால் அந்த விதை அழிந்து போகாது. but that seed does not get destroyed. அது மறைவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. It will keep growing as it hides. அது போலதான் நம்முடைய ஜெபமும் விசுவாசமும் Even our prayer and faith is the same உங்களுடைய way. தியாகமும் ஊழியமும் வீணாகவில்லை. Our sacrifice and ministry will not go in vain. இன்று மண்ணுக்குள் இருப்பது போல் தோன்றினாலும் Even if it looks like it's under the soil, நாளை அது அறுவடையாய் வெளிப்படும். tomorrow it will be revealed as a harvest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடைசியாக Lastly, ஏற்ற வேளையில் நம்முடைய ஊழியம் நிறைவேறும். in due season our ministry will fulfill. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது When we read in Acts chapter 13 verse 36, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு என்று வாசிக்கிறோம். for David served God's purposes in his own time. தாவீது நீண்ட நாட்கள் வாழ்ந்ததற்காக அவன் நினைவு கூறப்படவில்லை. David is not remembered for living his life. தன் தலைமுறையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியதற்காக அவன் இன்றும் நினைவு கூறப்படுகிறார். He is being remembered for fulfilling God's will in his generation today. நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. How long we lived isn't important. தேவன் கொடுத்த காலத்தில் என்ன செய்தோம் என்பதே முக்கியம். What we do with the time God has given us is what's important. என்னுடைய ஜீவ காலத்தில் In my lifetime, தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனோ என்ற கேள்வி நமக்குள் இருக்க வேண்டும். There should be a question of whether we have fulfilled God's will in our lives. இன்றைக்கு சிலர் அநேகர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். Many are waiting for a job. அநேகர் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many are waiting to be married. அநேகர் பிள்ளைக்காக காத்திருக்கிறார்கள். Many are waiting for a child. அநேகர் சுகத்திற்காக காத்திருக்கிறார்கள். Many are waiting to be healed. ஊழிய முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். Many are waiting to move forward in the ministry. நாம் படித்த கீ வேர்ஸ்ல படிக்கும்போது As we read in the key verse, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். the eyes of all wait upon thee, and thou givest them the meat in due season. ஏற்ற வேளையில் சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தான். In the due season, Sarah gave birth to Isaac. ஏற்ற வேளையிலே சுனேமியாளுக்கு கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார். In due season, God gave the Shunammite woman a son. ஏற்ற வேளையிலே தாவீது தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். In due season, David fulfilled his ministry. ஏற்ற வேளையிலே தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்பட்டது. In due season, the corn was harvested. இந்த மாதத்திலும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all with this promise. இந்த மாதத்திலும் ஏற்ற வேளையில் கர்த்தர் தம்முடைய கிரியையை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. May the Lord in due season reveal his purpose for you all. Amen. Amen. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.